சேலத்தில் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் திருநங்கை ஒருவர். காதல் விவகாரம் தற்கொலை முயற்சிக்கு காரணமா? தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட திருநங்கையை சக திருநங்கைகள் தூக்கி வரும் காட்சிகள் தான் இது. திருநங்கையின் தற்கொலை முயற்சிக்கு காரணம் என்ன? சேலத்தைச் சேர்ந்தவர் 28 வயதான திருநங்கை ஸ்ரேயா. சேலம் கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த ராம் என்கிற ராம்குமாரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஸ்ரேயா. இருவரும் கடந்த சில ஆண்டுகளாக தாதகாப்பட்டி பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். சில மாதங்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படவே ஸ்ரேயாவை விட்டு ராம் பிரிந்து சென்றுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஸ்ரேயா ராம்குமாரின் வீட்டிற்கு சென்று ஒன்றாக வாழலாம் என அழைத்திருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அதில் ராம்குமார் ஸ்ரேயாவை தாக்கியிருக்கிறார். மேலும் ராமின் குடும்பத்தினரும் ஸ்ரேயாவை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இதனால் மனமுடைந்த ஸ்ரேயா திங்களன்று அதிக அளவில் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். வீட்டில் மயங்கி கிடந்தவரை உடனிருந்த திருநங்கைகள் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஸ்ரேயாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராமிற்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்ய அவரது குடும்பத்தினர் முயற்சி செய்து வருகின்றனர். அதற்கு ராமும் ஒப்புக்கொண்டதாக திருநங்கைகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ராமிற்கும் ஸ்ரேயாவிற்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் ஸ்ரேயாவிடமிருந்து லட்சக்கணக்கான பணத்தை ராம் வாங்கியிருப்பதாகவும் திருநங்கைகள் தெரிவித்துள்ளனர். பணத்தையும் இழந்து காதலித்து திருமணம் செய்து கொண்ட கணவரும் பிரிந்து சென்றதால் ஸ்ரேயா தற்கொலைக்கு முயன்றுள்ளார். ராம் மீது உரிய நடவடிக்கை எடுத்து நியாயம் வழங்க கிச்சிப்பாளையம் போலீசார் முன்வர வேண்டும் என திருநங்கைகள் வலியுறுத்தியுள்ளனர்.